ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல சட்டசபை தேர்தல் நெருங்கிச்சு. பல கட்சிகள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியோட கூட்டணிக்காக பேசிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ சமூக தொண்டுல முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஐயா விஜயகாந்த் அவர்கள். அந்த கட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப தரம் தாழ்ந்து போய் திமுகவோட கூட்டணி வச்சிருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் தரம் தாழ்ந்துன்னு சொல்ற வார்த்தையை நான் பார்க்கல. இப்ப நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா, இனமாக ஒன்றுபடுங்கள், ஜாதி மதமா பிரிஞ்சு நிக்காதீங்க, இனமா ஒண்ணு சேருங்க, இனமா ஒண்ணு, அதாவது இனம்னா தமிழர் என்ற இனத்தோட ஒண்ணு சேர்ந்து நில்லுங்க, அப்பதான் நம்ம சக்தி பெற முடியும்னு சொல்றாங்க. அந்த அண்ணனுடைய அந்த அறிவுரை நம்ம தமிழர்களுக்கு கேட்டதோ இல்லையோ, தெலுங்கர்கள் அவங்களுக்கு கேட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது அந்த உணர்வை தேமுதிகவுக்கு அண்ணன் சொன்ன அந்த உணர்வு தேமுதிகவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தெலுங்கர்கள்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்களே தவிர இதுல நான் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. அவங்க ஒரு நாயுடு, தெலுங்கு நாயுடு. விஜயகாந்த் அப்படிதான் கட்சி ஆரம்பிச்சாரா, அதோட உள்நோக்கம் அதுதானா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்தோடைய அந்த 100% அந்த தன்னுடைய இனத்தை அப்படி பார்த்திருக்கிறாங்கன்றது இந்த இது மூலமா வெட்ட வெளிச்சமா இருக்கு. இன்னொன்னு, அவங்க தான் கணவருடைய கனவையோ இல்ல தாம் பெத்த பிள்ளைகளோட கனவையோ நிறைவேற்றுறதுக்கோ இல்ல தன்னை நம்பி இருக்கிற தொண்டர்களோட கனவை நிறைவேற்றுறதுக்காகவோ அவங்க இந்த கட்சிய தொடரல. அவங்க கட்சியை தொடர்றதோட ஒரே நோக்கம் தான் தம்பிய ஒரு அமைச்சராகவோ ஒரு உயர் பதவியில அழகு பார்க்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக விஜயகாந்த நம்பி வந்த தொண்டர்கள் அத்தனை பேரையும் தூக்கிட்டு போய் திருட்டு திமுக கிட்ட அடமானம் வச்சிருக்கிறாங்க. இது இவங்கெல்லாம் விஜயகாந்த் தொடர்ந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் தொடர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜயகாந்தே தொடரல, தனித்து போட்டியிடன்னு ஆரம்பிச்சு அவரே தொடரல. அதிமுக கூட்டணியில போனாரு, இப்ப திமுக கூட்டணி போயிருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல, அவர் இருக்கும்போது திமுக கலைஞர் ரொம்ப விமர்சனம் பண்ணாரு, உண்மையை சொன்னார் இல்லைங்களா? என்ன சாதிச்சாரு கலைஞர்னு ஒரு சில கேள்விகள்லாம் வச்சாரு. அதே நேரத்துல அவங்க விஜயகாந்தை வடிவேல வச்சு பலமுறை ட்ரோல் பண்ணி ரொம்ப கேவலமாலாம் பேசினாங்க. அதெல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் தெரியாம இருக்குமா? அதாங்க, இது ஒரு எப்படி சொல்றது, மானங்கட்ட போல பண்ணுவாங்கல்ல. அது இந்த அரசியல்ல இவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம். தொடச்சிக்கிட்டு போயிடுவாங்கல்ல. நாஞ்சில் சம்பத் சொன்னார்ல, காரி துப்புனா தொடச்சிக்கிட்டு போயிடணும். அந்த மாதிரி கேட்டகரியில உள்ளவங்க தான் பிரேமலதா விஜயகாந்த். ஏன்னா அவங்க தம்பியோட லாபத்துக்காக எதை வேணாலும் செய்ய துணிவாங்க. அப்படிதான் இந்த காரியத்தை பார்க்கணுமே தவிர இதுல தொண்டர்களோட கட்சியோட தொண்டர் நலனையோ அவங்க பெத்த பிள்ளைகளோட நலனையோ அவங்க பார்க்கவே இல்லை. அவன் தம்பி எப்படியாவது எதுலையாவது முன்னேற்றம் வரணும், அதுக்கு யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன்றதுக்கு அடுத்த கட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த திமுக கூட்டணி. இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க தெலுங்கர்களோ மலையாளியோ கன்னடரோ யார் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் காலத்தில் நின்னாலும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது தமிழர்களாக நம்ம தான். இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலூரில் பிரேமலதா கூட்டம் போட்டு காமிச்சிருந்தாங்க. அது பிரேமலதாவாக சேர்ந்த கூட்டம் இல்லை, விஜயகாந்தாக வந்த கூட்டம். இப்போ அந்த தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், இல்லை அந்த தொண்டர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தொண்டர்கள் இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதுதான் திருப்பி சொல்றேன். தொண்டர்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க விஜயகாந்த் அடிக்கடி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவாரு. அவரு உண்மையிலே தமிழர்களுக்காக பேசினாரான்றது இப்போ கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா நீங்க பாருங்க, அப்ப அவங்க எல்லாமே பின்புலத்துல இன உணர்வாவே தான் நம்மளை கட்டமைச்சு 60 ஆண்டு காலமா நம்மளை ஆட்சி பண்ணிருக்கிறாங்க இந்த தெலுங்கர்கள். இத இன்னைக்கு கூட நீங்க உணரலன்னா மறுபடியும் நான் தேமுதிகால தான் நீடிப்பேன் அப்படின்னு தொண்டர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள விட நான் அவங்கள விமர்சிக்க விரும்பல, அவ்வளவுதான். நீங்க அந்த நிகழ்கால உண்மைகளை உள்வாங்கி நீங்க உங்களை மாற்றிக்கணும், அவ்வளவுதான். இதுல அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல நான் விரும்பல, நீங்க ஏமாறாதீங்கன்னு நான் சொல்றேன். நன்றி. நன்றி.